நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதியின் வாழ்வை பாதித்து சிவன் கண்ட பலன் என்ன? முதலில் மையல் எனும் வலையில் சிக்க வைத்தார், பின் நிராகரித்தார். இப்போது அவரது இந்த சின்னம் சதியின் விவாகத்திற்கு பெரும் முட்டுக்கட்டையாக வளர்ந்திருக்கிறது. ஆசிர்வாதத்தை அபசகுணமாக கருதும் தவறை செய்ய வேண்டாம். ரேவதி, வியப்பேதும் மேலிடவில்லை. உனது கணவரின் பிராணனை காத்தவர் அந்த சிவன். அந்த ஒரு காரணத்தினால் சதியின் வாழ்வை பாதிக்கும் உரிமையை அவருக்கு அளிப்பாயா? இதற்கு முன்னர் தாம் எவரது சரீரத்திலாவது சிவனின் பவித்திரமான சின்னத்தை கண்டதுண்டா அக்கா? அதை கண்ட பின்னும் சதிக்கும் ஈசனுக்கும் விளக்க உண்ணா ஓர் பந்தம் ஏற்பட்டதை உணர இயலவில்லையா? கூறுங்கள் காஷ்யப ரிஷிகளே. அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பந்தத்தை நன்கு உணர்ந்தவர் தாம். எனினும் இன்று அந்த சிவனது சின்னத்தை அழிக்கும் ஔஷதத்தை தயாரிக்க முற்பட்டீர்களா? உன் விருப்பம்தான் என்ன ரேவதி? சதியின் விவாகம் நடக்கலாகாதா? இந்த அரண்மனையில் என்றும் துன்பத்தின் சாயை படர்ந்திருப்பதா? ஆனால் சதியால் சிவனை பிரிந்து வாழ்தல் இயலாதே அக்கா. விதியை எவர் மாற்ற இயலும் ரேவதி? தாட்சாயணியின் விவாக நிச்சயம் இறைவனின் இச்சைப்படித்தான் நடக்கும். எனினும் இச்சமயம் தாட்சாயணி சிவனது சின்னத்தை அழிக்கும் முயற்சியில் தனக்கே தீங்கு விளைவித்துக் கொள்ளலாம் என்ற அச்சம் எழுகிறது. எனில் தாட்சாயணி தன் கரத்தை வெட்டவோ எரிக்கவோ முனைந்தால் பெரும் அனர்த்தம் நிகழலாம். சின்னம் முக்கியமல்ல. இச்சின்னத்திற்கும் அவள் மையலுக்கும் தொடர்பு இல்லை. இச்சின்னம் தோன்றுவதற்கு முன்னும் அவள் மையலில் ஆழ்ந்திருந்தாள். இச்சின்னம் சிதைக்கப்பட்ட பின்பும் அது நீடித்திருக்கும். ஆக தற்சமயம் தாட்சாயணியின் நன்மை குறித்து நாம் சிந்திப்பதே சாலச் சிறந்தது. தம்மை என் இதயத்தினின்றே நீக்கிய பிறகு தமது இந்த சின்னமானது என் சரீரத்தில் நிலைத்தலாகாது. இந்த சின்னம் அழிந்தே தீர வேண்டும்.
மழையாக பொழிகின்றதா? ஏந்திழை மீது இரக்கம் கொள்ளாதிருக்க இயலவில்லையா? தமது சின்னத்தை அழிக்க முற்படும் எண்ணத்துடன் என் கரத்தை சுட்டரித்திருந்தார். தணலால் ஈர்ப்படும் தழும்பானது எனது தேக அழகை பாதித்திருக்கலாம். அதன் பின் எவரும் என்னை மனம் புரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தாங்கள் என் தேக அழகினை காப்பாற்றி அப்படி ஒன்று நடக்காமல் தடுத்துள்ளீர்கள். தமக்கு அநேக கோடி நன்றிகள் மகாதேவா. தமது இந்த கருணை அளவற்றது. உள்ளம் கனிந்து எனக்கு மற்றொரு உபகாரம் செய்ய வேண்டும். இதற்கு பின்னர் எனக்கு எவ்வித சங்கடம் ஏற்பட்டாலும் அதனொன்று காப்பாற்ற வர வேண்டாம். மீண்டும் ஒரு முறை என் பிராணனை காப்பாற்ற முயன்றால் நான் என் பிராணனை தியாகம் செய்வேன். இது தாட்சாயணி தமக்களிக்கும் வாக்குறுதியாகும். சத்தி, எழுந்திரு. சூரியன் உதித்து விட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தி, எழுந்திரு. சூரியன் உதித்து விட்டது. சதி, இன்று ஆதவன் கதிர்கள் ஆனந்தம் தாங்கி வந்தன. உன் இதயத்திலிருந்து சிவனை நீ பரிபூர்ணமாக நீக்கியதாக உணர்கிறேன். சிவனது சின்னமும் அழிந்து விட்டது. ஆகட்டும், இனியும் இவ்வாறு அமர்ந்திருப்பதேன்? உடன் சென்று உன் தந்தையிடம் இதனை கூறலாம். நேற்று அவர் கொண்ட துன்பங்கள் சின்னம் அழிந்தது கண்டு இன்பங்களாக மாறும். தயக்கம் எதற்கு? வா. பணிகிறேன் மகாதேவா. தேவி லக்ஷ்மி, தாம் இங்கா? ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை ஓர் பெண்ணாக முறையிடவே வந்தேன். தாட்சாயினி இன்று தம்மை நடத்திய விதத்தை தாம் என்றும் கற்பனையிலும் சிந்தித்திருக்க இயலாதே. இருப்பினும் தாம் தாட்சாயணியை கையாண்ட விதம் தன்னையும் சிந்திக்க வேண்டியது அவசியமானது. தாம் ஒரு சர்வவியாபி, பிரபஞ்சத்தை காக்கும் பரம்பொருள். தாட்சாயணியோ ஒரு சாமானிய மானுட கன்னிகை. மானிட பிறவிகள் உணர்ச்சிகளின் வரைமுறைகளுக்கு உட்பட்டவர்கள். எனினும் தாம் அதனை கருத்தில் நிலைநிறுத்தவில்லையே. அவ்வுண்மையை உணர்ந்திருந்தும் தொடர்ந்து தம்மால் ஏற்பட்ட நிராகரிப்புகளினால் தாட்சாயணியின் உள்ளம் எத்தகைய வேதனையை அடைந்திருக்கும். அதனை எவ்வாறு அவர்களால் சகித்துக் கொள்ள முடியும்?
எந்த பருவத்தில் மற்ற பெண்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்துகிறார்களோ அந்த பருவத்தில் தாட்சாயணி வருத்தம் என்னும் இருளில் தன்னை அமிழ்த்திக் கொண்டுள்ளார்கள். இறைவன் சங்கடங்களிலிருந்து முக்தி அளிப்பவர். இருப்பினும் தாமோ தாட்சாயணியை துன்ப சாகரத்தில் மூழ்கடித்தீர்கள். சங்கடஹரனான இறைவன் தாட்சாயணியின் சங்கடத்திற்கு காரணமானார். பெண்ணான என்னால் பெண் படும் பாட்டை சகிக்க இயலவில்லை. நீதி கேட்கவே இங்கு வந்தேன். தாட்சாயணியை அழிவிலிருந்து காத்தருள வேண்டும். சதி மென்மையான இதயம் படைத்தவள். தாம் நிகழ்த்தும் விதியின் விளையாட்டினை என்றும் அவளால் உணர இயலாது. தமது இந்த திருவிளையாடல், தமது ஞான மார்க்கமான அணுகுமுறை தமது தாட்சாயணியை தம்மிடமிருந்து பிரித்து விடலாம். அனர்த்தம் நிகழும் என்ற அச்சத்தினால் அவளிடமிருந்து விலக முற்படுகிறீர்கள். எனினும் அந்த பிரிவானதே அனர்த்தம் நிகழ ஆதாரமானால் தாங்கள் செய்வதென்ன? தாட்சாயணிக்கு தேற்றுதல் தேவை. ஓர் மானுட பிறவியானாலும் அவள் தமது ஆதிசக்தியின் அம்சமே. அவர்களை அரவணைப்பது தமது தலையாய கடமை. இவற்றை தம்மிடம் வேண்டவே இங்கு வந்தேன். என்ன இன்று கூறும் அபசகுண செய்தி என்ன? இல்லை சுவாமி, இந்த அரண்மனையின் வாயில் இனி அபசகுண செய்திகளை தம்முள் அனுமதிக்காது. இதை காணுங்கள். என்ன ஆச்சரியம்! அந்த அடையாளம் எங்கே? மறைந்து விட்டது சுவாமி. நம் மகள் சிவனை தன் இதயத்திலிருந்தே நீக்கிய பின் சின்னமும் அழிய வேண்டியதுதானே? என்னால் நம்ப முடியவில்லை. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இதோ சதியின் விவாகம் குறித்த செய்தியோடு பிருகு முனிவரும் வந்துவிட்டார். விவாக முன்னங்களை அனைவரும் ஏற்றார்களா? தாட்சாயணியை மணமுடிப்பவர் எவராயினும் அவர் அதிர்ஷ்டசாலியே. ஆனந்த செய்தியை கூறுங்கள். என் மகளுக்கேற்ற வரன்கள் குறித்து கூறுங்கள் முனிவரே. சொர்க்கலோக வரன் யார்? தாங்கி வந்த செய்தி சுபச்செய்தி அல்ல பிரஜாபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதியின் விவாகம் குறித்த செய்தியோடு பிருகு முனிவரும் வந்துவிட்டார். விவாக முன்னங்களை அனைவரும் ஏற்றார்களா? தாட்சாயணியை மணமுடிப்பவர் எவராயினும் அவர் அதிர்ஷ்டசாலியே. ஆனந்த செய்தியை கூறுங்கள். என் மகளுக்கேற்ற வரன்கள் குறித்து கூறுங்கள் முனிவரே. சொர்க்கலோக வரன் யார்? தாங்கி வந்த செய்தி சுபச்செய்தி அல்ல பிரஜாபதி.
விளக்குங்கள். விவாக முன்னங்களை எவரும் ஏற்கவில்லை பிரஜாபதி. என்ன காரணம்? என்ன எதை கூறி மறுத்தார்கள்? அனைவரும் கூறிய காரணம் ஒன்றே பிரஜாபதி. சிவனோடு இவர்கள் கொண்ட மையல். தாட்சாயணியை மணமுடித்து எவரும் சிவனை விரோதிக்க விரும்பவில்லை. சிவனுக்கு தாட்சாயணியை மணமுடித்து தருவதே சிறந்ததென்றும் சிலர் கூறினார்கள்.